Each day is a new opportunity to improve yourself. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்காக உங்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெக்காபுலரி, ஒரு புதிய வார்த்தை. நம்ம பார்க்க போகிற புதிய வார்த்தை என்ன? ட்விண்டில். இந்த வார்த்தையை நம்ம ட்விண்டில் அப்படின்னு உச்சரிக்கணும். ட்விண்டில். இந்த ட்விண்டில் அப்படின்ற வார்த்தை ஒரு வேர்ப் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆக்ஷன் வேர்டு. இதில் ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் இருக்கும் இல்லையா? அப்போ ட்விண்டில் அப்படின்றதுல ஒரு ஆக்ஷன் இருக்குது, அதனால அதை நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ட்விண்டில் அப்படின்னா மீனிங் என்ன பாருங்க. டு பிகம் ஸ்மாலர் ஆர் வீக்கர், சின்னதாக ஆயிடுறது. அடுத்தது பலம் குறைந்து போதல். டு கிராஜுவலி பிகம் லெஸ், குறைஞ்சிக்கிட்டே வர்றது. ஸ்மாலர், சின்னதாகிக்கிட்டே வர்றது. லோவர், தாழ்ந்து கொண்டே செல்வது. இன் லெவல், அதோடைய லெவல்ல இருந்து குறைஞ்சினே வர்றது, சின்னதாகிட்டே வர்றது, கீழே கீழே குறைஞ்சிட்டே போகிறது. இதுதான் நம்ம ட்விண்டில் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, டு பிகம் ஸ்மாலர் இன் சைஸ், அதோடைய சைஸில் சின்னதாகிட்டே வர்றது, அளவில். ஆர் அமௌண்ட், மதிப்பில் குறைஞ்சிக்கிட்டே வர்றது, நம்பரில் குறைஞ்சிக்கிட்டே வர்றது. இதுதான் நம்ம ட்விண்டில் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய தமிழ் மீனிங் பாருங்க, மேலும் சிறிதாகு, பலவீனமாகு, சுருங்கு. இருக்கிற சைஸ்லேருந்து சின்னதாயிடுறது, பலவீனம் ஆயிடுறது, சுருங்கிட்டே போகிறது. இதுதான் நம்ம ட்விண்டில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ட்விண்டில் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். ட்விண்டலிங் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நிதி குறைகிறது, குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ட்விண்டலிங் ரிசோர்ஸஸ், வளங்கள் குறைந்து போதில் ட்விண்டலிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்விண்டலிங் ஸ்டாக்ஸ், பங்குகள் குறைந்து கொண்டிருக்கிறது. ட்விண்டலிங் பாப்புலேஷன், மக்கள் தொகை குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதோடைய அளவிலிருந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா நம்ம ட்விண்டில் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ட்விண்டில் அப்படின்ற வார்த்தைக்கு சினானிம்ஸ் பார்க்க போகிறோம். அதே பொருளுள்ள மற்ற வார்த்தைகள், அதை தான் சினானிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தோம்னா, டிமினிஷ், நலிவடைதல், அது குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான். டிக்ரீஸ், குறைதல். ரெடியூஸ், குறைதல். வேன், குறைதல். அப்போ இந்த ட்விண்டில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம டிமினிஷ் அப்படின்னு சொல்லலாம், டிக்ரீஸ் யூஸ் பண்ணலாம், ரெடியூஸ் யூஸ் பண்ணலாம், வேன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ் அப்படின்னா ஆப்போசிட், எதிர்ச்சொல். என்னது? இன்க்ரீஸ். ட்விண்டில் அப்படின்னா டிக்ரீஸ், அதோடைய ஆப்போசிட் இன்க்ரீஸ், அதிகரி. ஃப்ளரிஷ், செழித்தல். அப்போ ட்விண்டில் அப்படின்னா குறைதல், நலிவடைதல். அதோடைய எதிர்ச்சொல் அதிகரித்தல், இன்க்ரீஸ், ஃப்ளரிஷ். இவ்வளோ நேரம் நம்ம ட்விண்டில் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன, அது எப்படி நம்ம உச்சரிக்கலாம், அதோடைய சினானிம்ஸ் என்ன, ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அதோடைய யூசேஜ். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் சென்டென்ஸில் பாருங்க. சப்போர்ட் ஃபார் த பார்ட்டி ட்விண்டில்ஸ் அவே டு நத்திங். அதாவது அந்த கட்சிக்கு, பார்ட்டி அப்படின்னா கட்சின்னு வச்சுக்கலாம் நம்ம, அந்த பார்ட்டிக்கு மக்கள் அளித்து வந்த சப்போர்ட் குறைஞ்சிக்கிட்டே கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. The population of the area dwindles from 30,000 to 26,000. அந்த ஏரியாவினுடைய மக்கள் தொகை 30,000 26,000 குறைந்தது அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் எக்ஸாம்பிள். Subha's hope of success in the race dwindled last night as the weather became worse. சுபா ஒரு ரன்னிங் ரேஸ் காம்படிஷனில் நாளைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறா. நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு அவ நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் திடீர்னு வெதர் வேர்ஸ் ஆகி மழை நிறைய பெய்திடுது. அது அவருடைய நம்பிக்கையை குறைச்சிடுது.
ரன்னிங் ரேஸில் நம்ம வெற்றி அடைஞ்சிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை நேற்று இரவு பெய்த மழையினால் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சென்டென்ஸில். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ட்விண்டில் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன, அதை எப்படி உச்சரிக்கலாம், அதோடைய சினானிம்ஸ் என்ன, ஆன்டனிம்ஸ் என்ன, அதோட எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ட்விண்டில் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உங்களுடைய கான்வர்சேஷனில் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.